இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி பயங்கரம் அப்படிங்கிறது சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் சமூகத்தில் எந்த விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கையை இன்னைக்கு விதைச்சிருக்கு? இப்போ தான் வந்து ஜென்ரேஷன் மாறி நம்ம இப்போ வந்து ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்கணும், ஏன்னா எனக்கு தேவையான ஒரு கோர்சஸ் அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருக்கும். இப்போ என்ன நம்ம பேரண்ட்ஸுக்கும் இப்போ முன்னாடி இருக்கிறதுக்கும் என்ன பயம் வருதுன்னா, வேண்டாம் ஹாஸ்டல் வேண்டாம். ஓகே, தேர்தல் நேரம்னு வந்துச்சுன்னா மக்களோட சின்ன சின்ன கோரிக்கையை கூட கவனமாக பார்ப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கூட தமிழகமே கொந்தளிக்கிற ஒரு பிரச்சனைக்கு இவ்வளோதான் ரியாக்ஷன்னா, மற்ற நேரம்னா அதை கண்டுக்க கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம். ஆக்சுவலி எனக்கு இந்த பொள்ளாச்சி கேஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோப்பே போயிடுச்சு. ஏதாவது மாறுமா, பெண்களுக்கு யூனோ சப்போர்ட்டிவாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா நாளுக்கு கேஸ் அப்போதைக்கு ஒரு நியூஸாக நம்ம வந்து பார்க்குறோம், பேசுகிறோம், பயங்கரமாக வந்து அப்டேட்லாம் போடுறோம், அதுக்கப்புறமா அது காணாமல் போயிடுது. அண்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் இதை பற்றி ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டுருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேஷ்டேக் பொள்ளாச்சியோ இல்லை வந்து நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது அப்லோட் பண்ணால் கூட அதையும் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த நியூஸ் வந்து வெளியில் வராது. இப்போ நீங்கள் ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி முக்கியமான செய்திகள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஏன்னா இப்போ யூடியூப் எல்லாரும் வந்து ஒரு முக்கிய இதுவாக பார்க்குறாங்க. பட் இப்போ போய் நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீரியல்ஸாக தான் இருக்கும். நானே வந்து சில வீடியோஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது இந்த ஹேஷ்டேக் அப்படின்னு போட்டு நம்ம போடுவோம் இல்லைங்களா, அது நீங்கள் போட்டு அது ஹைட் ஆகி தான் வருது. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னாடி there is some power which is holding that. அதாவது இதெல்லாம் வந்து பேசாம அது எப்படி வந்து நம்ம சைலண்ட் பண்ண முடியும் அப்படின்னு மீடியாலேருந்து சோஷியல் மீடியாலேருந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை. ஸோ மீறி பேசினா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சும்மா உங்களுடைய பார்வையிலிருந்து? இதுக்கு மீறி பேசினா மேபி தூத்துக்குடி இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அது இப்போ வரைக்கும் வந்து யூ நெவர் நோ. ஏன்னா ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாரும் போராடினோம், திருப்பி அதையும் அடக்கி வச்சுட்டாங்க. தூத்துக்குடி எல்லாரும் போராடணும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பாயிண்ட் யாரும் வந்து பேச்சே கொடுக்க முடியாது. ஸோ எதுவுமே வந்து நம்ம குரல் கொடுத்தாலும் அதையும் வந்து இப்போ சோஷியல் மீடியம் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் இந்த மாதிரி சைலண்டாக அப்படியும் வந்து முடக்க ஆரம்பிச்சிருக்காங்க.